திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வு. சொல்லுங்க, கனி தரும் வாழ்வு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, கனி தரும் வாழ்வு. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்போ இந்த வசனம் ஆரம்பத்து பிறகு மத்தேயு அதுதான் சொல்றாரு. திரும்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க போனீங்கன்னா அங்கேயும் இந்த மனம் திரும்பலை பற்றி ஒரு 7-8 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை நீங்கள் வாசிங்க, ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. மக்களை நல்லா கவனிங்க, மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. நான் பாருங்க, சத்தமா பேசுங்கப்பா, சத்தமா பேசுங்க. சபையில வந்துட்டு வாயை திறந்து அடி வயிற்றுல இருந்து வசனம் வரட்டும். வசனம் இங்கிருந்து வந்ததுன்னா உங்களுக்கு வாழ்வு, ஹீலாவிங்க, மாற்றம் வரும். சண்டை போடுறப்ப ஜீவனை கொடுத்து சண்டை போடுறீங்களே, அதெல்லாம் நரம்பு தளர்ச்சி உண்டாக்கிடும். நரம்பு தளர்ச்சி உண்டாக்கி பிரஷர் உங்களுக்கு உங்களுக்கு வார்த்தையை நீங்க ஜீவனோட பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். பேசுங்க பார்க்கலாம் சத்தமா. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. மனம் என்ன செய்ய? திரும்பு. மனம் திரும்பு அப்படின்னா என்னன்னா, நம்ம மனதை நல்லா கவனிங்க, மனது மாறுவது. மனம் திரும்புதுன்னா மனது மாறுவது. வாசிக்க வேண்டாம், பவுல் அதான் சொல்றாரு ரோமர் 12:2, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப மனம் திரும்பிட்டோம். நான் மனம் திரும்பி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நானே ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். என் பாவத்திலிருந்து பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பிட்டேன், மனம் மாறிட்டேன், மனசு மாறி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த அடையாளம் எத்தனை கவனிக்கிறீங்க? எத்தனை கவனிச்சு கேட்குறீங்க? நீங்க மனம் மாறிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு சைன், ஒரு அடையாளம் வேணும். என்ன விதம்? இப்போ சாமுவேலுக்கு வேலை, ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கு என்ன அடையாளம்? சொல்லுங்க. யாருக்கு பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, சும்மா சொல்லுங்க. கரெக்ட், அதுல கரெக்டா இருக்கு. ஏங்க, இவருக்கு வேலை கிடைச்சா முதல்ல ஒரு வேலைக்கு போகணும். அந்த கம்பெனிக்கு என்ன செய்யணும்? அவரு ஒரு சைன் தானே, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. நீங்க பேருக்கு சில பேர் பாருங்க, இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ரெஸ்யூம் தயார் பண்ணுவான். ஏதோ ஒரு கம்பெனி பேரை போட்டு, புரியுதா உங்களுக்கு, எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம், 60,000 சம்பளம் போட்டு அந்த பிள்ளைக்கு இந்த சம்பளம், இந்த பையனுக்கு சம்பளம். நீங்க போய் பார்த்தீங்கன்னா கிணற காணோங்கிற கதை தான் வரும். இங்கதான் இருந்தது கம்பெனி. எப்படா இருந்துச்சு? எனக்கு வேலை கொடுக்கிறப்போ இந்த கம்பெனி என்ன செஞ்சது? இங்கதான் இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? கம்பெனியே காணோம். அந்த மாதிரி இல்ல, நல்லா கவனிங்க. முதல்ல உனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்கு அடையாளம் அந்த வேலைக்கு என்ன செய்வ? அந்த கம்பெனிக்குள்ள போவோம்ல. நல்லவர். ஆமென். இப்ப மனம் திரும்பிட்டீங்க, மனம் திரும்பிட்டான், ஒரு மனம் மாறிட்டான், மனம் திரும்பிட்டான் அப்படிங்கிறதுக்கு கடவுள் என்ன அடையாளம் சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, கனி. அப்ப கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய கனி என்பது எவிடன்ஸ். சொல்லுங்க, சாட்சி. ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில சாட்சி. நான் மனம் திரும்பிட்டேன், இப்ப கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு என்னப்பா அடையாளம் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய கனிகள் தான் எவிடன்ஸ்.
அப்ப ஆவிக்குரிய கனிகளே ஒருத்தன் வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் இன்னும் சரியா ரட்சிக்கப்படல. அப்ப ஆவிக்குரிய கனிகள் என்ன? வாசிங்க கலாத்தியர் 5:22 வாசிங்க. எல்லாரும் சரி, வாசி, எல்லாமே வாசிக்கலாமா? பார்க்கலாம். ஆவியின் கனியோ பாருங்க, சத்தத்தை உயர்த்துங்க. இது ஒரு ரகசியம். சத்தத்தை உயர்த்திங்கன்னா உங்களுக்கு விடுதலை வரும். ஆமான்னு சொல்லுங்க. சத்தத்தை குறைச்சின்னா தூக்கம் வரும். சத்தத்தை உயர்த்தினா உங்களுக்கு என்ன செய்யும்? விடுதலை வரும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். எல்லாம் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நிலகுனிய இப்ப ரட்சிக்கப்பட முன்னால ஆண்டவரை அறியாம இருந்த பொழுது அந்தகார கிரியைகள் நம்மை ஆட்கொண்டிருந்தது. அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள் நம்மை ஆட்கொண்டிருந்தது. பிசாசு எப்படி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியை செய்வதற்கு நாம தேவைப்படுறது போல பிசாசின் கிரியை, பிசாசும் செயல்படுவதற்கு ஒரு மனுஷனை அவன் தேடுகிறான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எத்தனை கவனிச்சு கேட்குறீங்க? இப்போ ஜீசஸ் அசுத்தாவிகளை துரத்தின பொழுது அதுகளுக்கு ஏதோ ஒரு பாடி அது கேட்குது, ஒரு சரீரத்தை அது கேட்குது. அதனால என்ன சொல்லுது? எங்களை என்ன செய்யுங்க, இந்த பன்றிக்குள்ள என்ன செஞ்சிருங்க. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் நல்லா கவனிச்சு கேட்குறீங்க? ஸ்பிரிட் நல்லா கவனிங்க. இயேசு தன் பூமியில வரும்பொழுது தீர்க்க சொல்ற, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி. இப்போ ஒரு ஸ்பிரிட் பாருங்க, ஒரு செத்த ஆவிகள் கவனிய இந்த பூமியிலே வாசம் செய்வதற்கு அது அதிகாரம் கிடையாது. ஒரு செத்த ஆவிகள் பூமியில கிரியை செஞ்சா அது இல்லீகல். நல்லா கவனிங்க. ஒரு ஸ்பிரிட்டுக்கு ஒரு பாடி தேவை. ஸ்பிரிட் இல்லாத பாடி என்னது? கரெக்டா சொல்றீங்களா? ஸ்பிரிட் இல்லாத ஆவி என்ன பாடி? டெட் பாடி. அப்ப ஸ்பிரிட்டுக்கு ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, ஹோலி ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, அது செயல்படுவதற்கு என்ன வேணும்? அப்ப அவர் என்ன சொல்ற, முன்னே நீங்கள் தேவனற்றவர்களா இருந்தீர்கள், அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களா இருந்தீர்கள், தண்ணீரற்ற மேகங்களைப் போல 2 முறை பிழைத்து செத்த மரங்களுக்கு நீங்கள் ஒப்பா இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க கைகளை வைத்து, நான் இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனி. இப்போ ஹோல்டு நேச்சர், பழையதெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயிடுச்சு, பழசு போச்சு. பாருங்க நல்ல கவனிங்க. சிலுவையிலே, சிலுவைக்கு முன், சிலுவைக்கு பின், சிலுவைக்கு முன், சிலுவைக்கு. நானும் சிலுவையிலே இயேசுவோடு அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். கவனிங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவோடு. சத்தம் பத்தாது, புடிச்சு இழுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சத்தம் பத்தாது. நான், சத்தம் பத்தாது. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஜீசஸ் நமக்குள்ள பாருங்க. இப்போ பிசாசு வாழல, முதல்ல பிசாசு வாழ்ந்துட்டு தான். அப்ப பிசாசு கிரியை செய்ததுனால தான் அந்தகார கிரியைகள். புரியுதா உங்களுக்கு? அது மாமிசத்தின் கிரியைகள் இப்பொழுது வெளியரங்கமா இருக்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு, அந்த பாவ லிஸ்ட் கொடுக்கிறாரு. அப்படி இருந்தான், அப்படி ரட்சிக்கப்பட இருந்தோம். ஆனா இப்ப ஆண்டோடைய பிள்ளையாய் மாறின உடனே ஒரு சைன், ஒரு அடையாளம். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கப்பா. என்னப்பா எவிடன்ஸ் சொல்லுங்க? நீ ரட்சிக்கப்பட்ட என்ன எவிடன்ஸ்? நீ வேலைக்கு போற என்ன எவிடன்ஸ்? இதை பாருங்க, இந்த கம்பெனியில் வேலை செய்யற பாருங்க.
சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ். அப்ப அந்த எவிடன்ஸ் என்ன? அதான் ஆவிக்குரிய கனிகளாம். என்ன? அன்பு, சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம், விசுவாசம், தயவு, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ். இதெல்லாம் சொல்லுங்க எவிடன்ஸ். பக்கம் சொல்லுங்க, ஆவிக்குரிய கனி தான் நீ ஆண்டோடைய பிள்ளைங்கிறதுக்கு, நீ ரட்சிக்கப்பட்டுட்டேங்கிறதுக்கு எவிடன்ஸ். அன்னை பார்த்து எவிடன்ஸ் இல்ல. ஒரு முழங்கால் நின்னா 3 மணி நேரம் நிற்பாருங்க, அதெல்லாம் சொல்ல. அவர் 30 மணி நேரம் நிற்கட்டும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லதான், நின்றுட்டு போட்டோம், அதெல்லாம் இங்க சொல்லல. இங்க என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனிய, இயேசு இதெல்லாம் இப்போ ஒருத்தர் வரமே செயல்படுதுன்னு வச்சுங்க. மக்களை எத்தனை கவனிச்சு கேட்குறீங்க? கவனிக்கிற ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்ட்ட ஒருத்தர் வர செயல்படுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு வைங்க. இயேசு நாமத்தை பிசாசெல்லாம் பயங்கரமா துரத்துறாருங்க, அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குது, ரைட்டு. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர் சந்திப்பின் நாளில, அப்பா உங்க நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்துறோம், வியாதிஸ்தர்களை சுகமாக்கணும், அப்பாலே போங்க அப்படிங்கிறாரு. என்னை விட்டு நீ அகன்று போ, நான் உன்னை அறியேன். ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் யூ, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாதுங்கிறாரு. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஏய் நீ ஏன் பிசாசு துரத்துன? என் நாமத்தில் போச்சு. இயேசுங்கிற நாமத்தில் விடுதலை வந்தது. அந்த நாமத்துக்கு எப்படி அந்த வல்லமை உனக்காக வந்தும் பாவத்துக்காக மரிச்சு நான் உயிரோடு எழும்புறதுனால நடந்தது. உன்னால அது நடக்கல, உன்னால பிசாசுல. இன்னைக்கு எல்லாமே என்னால நான் பிசாசு தோர்த்த, நான் பிசா பாருங்க. எல்லா ஊழியத்தையும் சேருவேன், இச்சையில விழுந்துடுறான்ல. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? அக்கௌண்டபிலிட்டி எங்க? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எவிடன்ஸ். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, மனம் திரும்பி இருக்கான எவிடன்ஸ் கொடு. அப்ப அங்க அவங்க ஏன் உன்னை அறியன்னு சொல்றாருன்னா, உங்களுடைய எவிடன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஆவிக்குரிய கனி இல்லை. அப்ப அவர் அக்கௌண்டபிலிட்டி எதுக்கு கேட்கிறாருன்னா, உங்களுடைய நீ என்ன செஞ்ச அதெல்லாம் கிடையாது, நீ என் நாமத்தில் செஞ்சதுக்கெல்லாம் இல்லை, அது என் நாமத்தில் நடந்தது. உங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, என்னன்னா கனி கொடுப்பது. மக்களே நல்லா கவனி. ஏன் தெரியுங்களா? இந்த கனி கொடுப்பது மாத்திரம் நல்ல கவனியா, ஆட்டோமேட்டிக்கா வராது. அது விதைக்கணும். என்ன செய்யணும் பாருங்க. ஒருத்தர் சுகமா இல்லை, வியாதியா வராங்க, இயேசுவின் நாமத்தில் சுகமாயிருது. இயேசுவின் நாமத்தில் பிசாசே போன போயிருது. ஆனா ஒருத்தர் முன்னால் நிக்க வச்சு இயேசுவின் நாமத்தில் அன்பு பெருகுவதாக பெருகாது. இயேசுவின் நாமத்தில் இச்சை அடங்கி போவதாக அடங்காது. இயேசுவின் நாமத்தில் நீடிய பொறுமை வருவதாக வராது. இயேசுவின் நாமத்தில் இவருக்கு பொறுமை வருவதாக, பொறாமை போவதாக போகாது. இதெல்லாம் கனி. இது என்னன்னா, நம்மளை முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள விதைக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தை உள்ள விதைக்கணும். வசனத்தை விதைச்சு அது வேர் பிடிக்கணும், வேர் பிடிச்சு கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், அது செடியாகணும், அதுக்கப்புறம் அது பூக்கணும், அதுக்கு காய்க்கணும். பெரிய ப்ராசஸ். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், அதான் எவிடன்ஸ். அப்ப சொல்றாரு, நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள், உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் வருவார், பரிசுத்த ஆவியான உங்கள் மேல் வருவார், நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் உலகம் எங்கு எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். என்ன சாட்சி? எவிடன்ஸ். ஆவிக்குரிய கனிகள் தான் எவிடன்ஸ். நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுங்க? விளங்கி கேட்குறீங்க? அப்ப யாரை அவர் நேசிக்கிறாரோ அவரை சிச்சிக்கிறார். இப்ப சிச்சிக்கிறார் அப்படின்னாவே நான் தப்பா நினைச்சு கூடாது. பாருங்க, கர்த்தர் சில பேர் தப்பா பேசுவாங்க. நல்ல கவனிய, சிச்சிக்கிறாருன்னா கடவுள் எனக்கு நோய் கொடுக்குறாரு, எனக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, எனக்கு போற, அது கிடையாது. கடவுளுக்கு அந்த வேலை கிடையாது. சிச்சிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சு ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் இருப்பதை. நல்ல கவனிய. எத்தனை பாருங்க, பேச மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் கூட நீங்க இடத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க.
போயாச்சு ஆள் இங்கே வெளியே. கவனிய எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர், சத்தமா பேசுங்க. உன் இல்ல முதல்ல இருந்து வாசிங்க, எல்லாம் சத்தமா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளை, அதாவது சிட்சிக்கும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் என்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு. சொல்லுங்க, உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு. பக்கம் சொல்லுங்க, உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு. யாருடைய இருதயத்தில்? கூடவே இரும், என் இருதயத்தை பாரும். உனக்கு கண் இல்லையோ காதில்லையோ? கர்த்தர் மண்டை மேலே போட்டு எனக்கு எல்லாம் இருக்கு. நல்ல கவனிங்க, நான் உன்னை எதுக்கு சிச்சிக்கிறேன்னா உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கு, உன் இருதயத்தில் என்ன இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்க. நீ இப்போ உருப்படாமல் இருக்கிறதுக்கு உன் இருதயத்தில் ஒன்று இருக்குல்ல, என்ன இருக்கு? இப்போ நீ என் பிள்ளையா மாறியும் கூட எனக்கு எவிடன்ஸான ஆவிக்குரிய கனி இப்போ உங்ககிட்ட இல்லை. உனக்குள்ள என்ன இருக்குன்னா இப்போ இந்த பழைய சுவாபம் தான் இருக்கு. என்ன இருக்கு? அப்ப அவர் சொல்றாரு, உன் கண்ணீருக்கு பிரச்சனை இருக்குப்பா. இப்போ நீ இப்போ போகிற இந்த பாதையில் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு, எல்லாம் கவனி, ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்க, உனக்குள்ள இருக்க தெரிஞ்சுக்க. நான் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ போறதுக்கு நான் உன்னை தெரிஞ்செடுக்கல. நீ நான் இல்லாமல் இருந்த, என்னை விட்டு போயிட்ட அந்த காலத்துல இருந்த, ஆனா உன்னை நான் பிள்ளையா மாற்றி இப்போ ரட்சித்து உன்னை வச்சிருக்கேன். நீ இப்போ உன்னை மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிற. ஆனா மனம் திரும்புதலுக்குள்ள வந்தாலும் உனக்குள்ள என்ன இல்லைன்னா கனிகள் இல்லை. இனி பழைய நேச்சர்லயே தான் நீ இருக்கிற. அதே பொய், அதே பித்தலாட்ட, வாயை திறந்தா பொய் மாதிரி ஆகிங்க. ரொம்ப உப்பா இருக்கா, கரிக்குதோ, பக்கத்தில் கரிக்குதோ, வாயை திறந்தா சொல்லுங்க, வாயை திறந்தா போய் பொறாமை, எரிச்சல், குரோதம், வைராக்கியம் ஒண்ணுமே மாறலைங்க. ஒண்ணுமே மாறல, எதுவுமே மாறல. அதான் சொல்றேன், உன்னோட இருதயத்தில் என்ன இருக்குன்னு முதல்ல பாரு. என்ன இருக்குன்னு பாரு. அதுக்கு தான் உன்னை நான் சிற்றிக்கிறேன். உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். உன்னை இதுக்காக உனக்கு நான் உயிரை கொடுக்கல, இப்படி இருக்கிறதுக்காக நான் உயிரை கொடுக்கல. நீ நல்ல சூப்பரா இருக்கிறதுக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, இன்னும் நல்லா புரியும் பாருங்க. தீத்து 3:18 வாசிங்க. தீத்து 14 வாசிங்க. 3:14 வாசிங்க. இருங்க தம்பி போட்டையப்பா, எல்லாம் சத்தம் வாசிங்க. சத்தம் வேணும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஏதுவான நற்கரைகள். அவன் சொல்லுங்க. இப்போ அவர் சொல்லாரு, தம்பி நீ பிரச்சனை சொல்ற, உங்கள்கிட்ட உன் இருதயத்தில் பாரு. உன் இருதயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ கனியற்றவனா இருக்கிறதுனால தான் உனக்கு குறைவு இருக்கு. உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. பாருங்க, ஆளே மாறி இருங்க. நல்ல மக்கள் என்ன கவனிங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்கார் வந்தார். அவர் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் அவர் வந்தப்போ நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அவர் ஒரு ஜெயில், அவர் ஒரு அக்யூஸ்ட், குற்றவாளி. அவர் என்ன சரி சார், அவர் பேர் என்னப்பா? மனசுலேயே இருக்க வர மாட்டேங்குது. அவரு நம்ம அழைச்சிருந்தோம். அப்போ அவர் வந்தார். அவர் எப்படிப்பட்ட மோசமானவர்னா நல்லா கவனிங்க. அவர் சொல்லாரு, ஃபஸ்ட்டு
என்னை மாதிரி ஒரு கேவலமான இன்னைக்கு நினச்சி நான் பார்க்குறேன், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன். மக்களே கவனிக்கிறீங்களா? அவர் சொல்லாரு, நான் உட்காந்து யோசிச்சா பாஸ்டர், எனக்கு அப்படியே என் உள்ளமெல்லாம் சுருங்குது. இப்படி ஒரு கேவலமாக நான் வாழ்ந்திருக்கேன் பாருங்க. மரித்தவங்களை அடக்கம் பண்ண போவாங்க பாருங்க, அவங்களெல்லாம் அடிச்சு காசு பிடிக்கிறார். மகா கேவலமான ஒரு வாழ்க்கை. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் இப்போ வேலையில் இருக்கிறேன். அப்போ நான் வேலையில் இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஊழிக்காரர் இருக்காருங்க, அவர் வந்து நம்ம கூப்பிடுவோம். ஏப்பா அவன் கைதி, நான் போலீஸ்காரன், 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தி எப்படி ஆக போகுது? சார் அருமையான ஊழிக்காரங்க, நீங்கள் கூப்பிடுங்க அப்படி. இப்போ நான் வருதாப்பா? இல்லை, நல்ல பேருங்க அவர் பேர். அப்போ நாங்கள் பார்த்தங்க, நல்லா நீங்கள் கவனிங்க, அவர்கிட்ட அந்த பழைய சுவாபம் ஒன்றுமே இல்லையே. இவங்களா இவனா வந்து இப்படிப்பட்ட தப்பு பண்ணா, இவனா கைதி. அதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ்னாச்சும் இருக்கும்ல. ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு அக்கிரமக்காரன், கொள்ளக்காரன், ஜெயிலில் இருந்தவன் அப்படின்னா ஒரு சிம்டம்னாச்சும் இருக்குல்லங்க. ஒன்றுமே இல்லைங்க. நான் நினச்சேன், என்ன இவரோ இப்படி மாறி இருக்கிறாரு. மக்களே நல்லா கவனிங்க. அவர் வரும் பொழுதே லேட்டாக வந்தார். மணி ஆகுது மீட்டிங்கு. 9:30 மணிக்கு என்னமோ தான் அவர் வந்து சேர்றாரு. காலைல 5-6 மணிக்கு வர வேண்டியது. அப்போ அவர் என்ன ஏன் லேட் அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் நமக்கு அனுபவமெல்லாம் போலீஸ் வண்டியில் ஏற்றி புரியுதா உங்களுக்கு, நம்மளை கையை காலை கட்டி குமியை வச்சு எங்கே போகிறோன்னு தெரியாமல் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் பழக்கம் இருக்குது. எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தோம், ஏசி பஸ்ஸில் போட்டோம், போய் படுக்கிற மாதிரி பஸ்ஸில் போட்டு கொடுத்துட்டோம். அது கப்பல் மாதிரி இருந்து தான், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்குள்ளே நான் போகிற பஸ்ஸு புறப்பட்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸெல்லாம் பிடிச்சி மாற்றி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெகுலியாக இருக்கார் பாருங்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? வெகுலி. இங்கே வந்துட்டு இவ்வளோ ட்ராக்ஸ் வச்சுருக்காரு, சுவிசேஷ இது வச்சுருக்காரு, வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா உடனே போயிடுவார் ரோட்டுக்கு. போய் எல்லாருக்கும் போய் சுவிசேஷ ட்ராக்ஸ் என்ன செய்யுது கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கா, இயேசு உங்களை எல்லாருக்கும் ஜெபம். அப்படியே டோட்டல் சேஞ்ச். அதுதான் மனம் திரும்புதல். கொஞ்சம் அப்படி உங்கள் இதயத்தில் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க. நீ ரட்சிக்கப்பட்ட முன்னாலே இப்படித்தான் இருந்த, இப்போ அதை விட மோசமாக இருக்கு. ஒரு எவிடன்ஸுமே இல்லைங்களே. சொல்லுங்க, என்ன எவிடன்ஸ் சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்படுங்க, என்னங்க எவிடன்ஸு? என்ன ஒருத்தன் அடித்தான், நான் இன்னொரு கணத்து காட்டினேன், சொல்லுங்க, எவிடன்ஸ் சொல்லுங்க. எவ்வளோ மோசமான நிலைமை, எவ்வளவு கேவலமான நிலைமை, என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க, எவ்வளோ வெட்கப்படுத்தினாங்க. கர்த்தருக்காக தாங்க எவிடன்ஸ். அதுதான் நாம மனம் திரும்பிக்கோங்க. அதுதான் இங்கே சொல்றாரு, நாம ஏன் வந்து குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்றாரு? ரீசன் என்னன்னா, வாழ்க்கையில எவிடன்ஸ் ஆகிய கனிகள் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க கனி கொடுக்க நான் இன்னைக்கு ஆரம்பிப்பேன்? கனி கொடுக்க நீங்க, அதாவது நான் தான் சொல்றேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பதற்கு என் மனசாட்சியை தொட்டு நான் சொல்றேன், எனக்கு முழு தைரியம் இருக்கிறது. இதெல்லாம் சொல்வதற்கு எனக்கு முழு தைரியம் இருக்கு. ஏன்னா குடும்பத்தை நான் நடத்துறேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப உங்க குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பமா இருந்ததுன்னா எல்லாம் நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். உங்களுக்கு குறைவே இருக்கு பாருங்க. நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைகளை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரிகளை செய்ய பழகட்டும்.
நற்கிரிகள் நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, உடனே வராது. உடனே என்ன செய்யணுமா? பழகணும். ரொம்ப டீப்பா போயிட்டீங்க செய்திக்குள்ள. சொல்லுங்க, பழகட்டும். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? பழகுங்க. சொல்லுங்க, பழகுங்க. பக்கம் சொல்லுங்க, கனி கொடுக்க பழகுங்க. சின்ன சின்னதில் ஆரம்பிங்க. சின்ன சின்னதில் பழகுனா தான் வரும், பழகாம வராது. அதான் போனத வாரம் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட பொறுமையும் இதெல்லாம் கூட்டி கைத்தட்டுக்க. புஷ்பாசத்துக்கு கரெக்டா சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன செய்யுங்க? கூட்டி. அப்ப கூட்டி வழங்கினா அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, அப்ப உங்களை கனி அற்றவர்களா இருக்க ஒட்டாது. அப்படின்னா என்னன்னா, உங்களை அது கனி கொடுக்கிறவர்களாக செய்யும். ஒரு கனி கொடுக்கிற மனைவி உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஒரு கனி கொடுக்கிற கணவன் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? கனி கொடுக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமா, நல்ல சமைக்கிற மனைவி கிடைக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தான். அந்த வீட்டில் போய் சாப்பிட்டேன். ஒரு ஊழியத்துக்கு போகிறப்ப உடனே ஒரு வீட்டுக்குன்னா, ஐயோ நம்ம வீட்டுக்கு, நம்ம சர்ச்சு வீட்டுக்கு இல்லை கிடையாது. அது கரெக்டாக நான் சொல்லிடுவேன். நம்ம சர்ச்சு விசுவாசி வீட்டில் எல்லாமே நான் 85% எல்லாம் சூப்பராக சமைக்கிறார்கள். கை தட்ட மாட்டாங்க. ஏன் தட்ட மாட்டாங்க தெரியுமா? நீ போய் சாப்பிட்ற, சுவைக்கிற. ஆமா, அது ஒரு பெரிய பாக்கியங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அந்த அவர் கேட்டாரு, என் மனைவி ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். மதியம் நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டேன். இதையா சூப்பர்னு சொல்றேன். எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் திருப்பி கேட்குறேன், எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா? நல்லா இருக்கு. ஓ, ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் மனசில் நினச்சினேன், பாவையா இவன் நாக்கு செத்து போன நாக்கு, இதை சாப்பிட்டு இதுதான் டேஸ்ட் நினைச்சுட்டேன். நீ பழகிட்ட. பாவம், என்ன பண்ணுறது? சில பேர் அப்படி தான் பாருங்க, கொடுமை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் அவனை சீர்திருத்தத்துக்கு வேண்டி கொடுத்துருக்கிறாரு போல. புரியுதா உங்களுக்கு? நல்ல சமைக்கிறவங்க பாருங்க மனைவிகள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இந்த கனி கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை உண்டாக்குங்க. இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையே உங்கள் மைண்டை எல்லாம் பாருங்க அப்படியே ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து, சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை அதிகமாய் அது செயல்பட வைக்கும். அல்லேலூயா. ஓகேயா? சந்தோஷமா கேட்குறீங்களா? அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. கனி கொடுப்பதுக்கு என்ன செய்யணும்? வராது. அன்பான வார்த்தை என்ன செய்யாது? வராது. அப்படியே வந்தாலும் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி? இப்ப நானே இருக்கேன் பாருங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்லுப்பா, மறந்துட்டு. அதாவது எதுக்கோ ஒன்று சொன்னேன், ஏமாவுக்காகவே, உனக்காகவே எல்லாம். அவங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன்னா அதாவது இனி பழகிட்டே இருக்கிறோம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு இனி நம்ம என்ன செய்யறோம்? பழகிறோம். நீங்க பழகுங்க. ஆமென். ஒவ்வொரு அன்பான வார்த்தை என்ன செய்யுங்க? சொல்லி பழகுங்க. பொறுமையா இருந்து பழகுங்க. சில சமயத்தில் அப்படியே நம்ம உள்ளத்தையெல்லாம் உடைக்கிற மாதிரி சில காரியங்கள் வரும் பொழுது அப்படி பொறுமையா பழகு பழகு. ஆமென். இது எல்லாத்துக்கும் மத்தியில் தான் நீங்க ஒரு சாட்சியா, எவிடன்ஸா நீங்க இருக்க முடியும். ஒரு சின்ன காரியத்துக்கே பொறுமை இல்லை, ஒரு சின்ன காரியத்துக்கே சாந்த குணம் இல்லை, ஒரு சின்ன காரியத்திலே இச்சை அடக்க இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் இப்படி அங்க கொண்டே அவனை விட்டுறது.
சில ஆள் பாருங்க இச்சையை அடக்க முடியல. இப்போதாங்க யாராவது ஒன்று அழகாக போச்சுன்னா அது கண்ணிலேயே கொண்டு வீட்டில் விட்டுருவாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கண்ணிலேயே கொட்டுது. ஒரு இச்சை அடக்கம் இல்லை. சின்ன பழகணும். அவன் சொல்லுங்க வரும் சொல்லு உள்ள பாரு பாரு பழகணும். இரு இரு கொஞ்சம் பொத்திட்டு பழகணும். பேசு பேசு. ஐயோ அமைதியா இருந்துடாத, உன்னை கேனையே நினைச்சிருவான், விட்டு வாங்கு. இரு இரு பொறுமையா. என்ன இன்னெல்லாம் பண்ற நீ பார்த்து இரு. இறப்பா இறப்பா இறப்பா. எவிடன்ஸ். இதுதாங்க குடும்பத்தை கட்டுறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பெரிய ஒன்று சாதிச்சிட முடியாது. அப்போ நீங்கள் கனி கொடுப்பதற்கு நீங்கள் பழக வேண்டும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமான்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பழக்கும், என்னை பழக்குவியும். ஆண்டவரே சொல்லுங்கள், என்னை பழக்கும், எனக்கு பழக்குவீங்க. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க என்ன செய்யுங்க? பழக்கு. சில பேருக்கு பாருங்கள், நல்ல கவனிய, ஆவிக்குரிய சிந்தையே வராது. நல்ல கவனிய, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களால முன்னேறவே முடியாது. குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் பாருங்க, ஸ்பிரிச்சுவலா அவங்களால மேல வரவே முடியாது. 2 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 3 நாள் ஜெபம் பண்ண முடியாது. வேதத்தை வாசிப்பாங்க, முடியாது. அப்போ நீ கவனிய, இந்த ஆவிக்குரிய கனி கொடுக்க இந்த எவிடன்ஸ் சொன்னீங்க, ரட்சிக்க ரிப்பன்டன்ஸ். நல்ல கவனிங்க. இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேங்க, அதெல்லாம் நீங்க மனம் திரும்புவதற்கெல்லாம் கிடையாது. பார்வோன் தான் சொன்னான், நான் பாவம் செய்தேன். யூதாஸ் தான் சொன்னான், நான் பாவம் செய்தேன். தாவீது தான் சொன்னான், நான் பாவம் செய்தேன். பிழையாம் தான் சொன்னான், நான் பாவம் செய்தேன். இவங்களும் பாவம் செஞ்ச சொன்னாலும் மாற்றம் இல்லை. ஆனா இந்த நான் பாவம் செய்தேன்னு சொல்லி மாற்ற வந்தவங்க 2 பேர் தான். யாருன்னா தாவீதும் இளையகுமாரனும். அவங்க 2 சொன்னதோடு இல்ல, தன் வாழ்க்கையில கனிய, அந்த எவிடன்ஸை அவன் வெளிப்படுத்தினான். என்ன மக்களை, சந்தோஷமா கேட்கறீங்களா? எத்தனை சந்தோஷமா கேட்கறீங்க? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்ப சில நேரம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி மாற்றமே இல்லைங்க. நல்ல கவனிங்க. அப்படியே ஒரு தேக்க நிலையா, ஒரு மாற்றமே இல்லாம ஆவியிலேயே நம்ம முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க நல்ல கவனிச்சுக்கலுங்க. உங்க மேல ஒரு அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. என்ன சூழ்ந்திருக்கு? அந்தகாரம்னு என்ன சொல்லுங்க? அந்தகாரம்னா என்ன? உன்னால ஜெபிக்கவே முடியலைங்க. உங்களால் ஜெபிக்கவே முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கர்த்தருக்கு நேரமே ஒதுக்க முடியல, சபையினுடைய எந்த காரியத்திற்கும் கீழ்ப்படிய முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேல அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. அந்தகாரம், இப்போ அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. இருள் சூழ்ந்துருச்சுனாவே அது நீ செய்வதெல்லாம் ஒன்றும் விளங்காது. ஒரு போராடிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் இப்படிதான் இருக்கும். நல்லா கவனிங்க. அப்ப இதுக்கு என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்றது? உன்ன மேல அந்தகாரம் சூழ்ந்திருக்கு, என்னால முன்னேறவே முடியல. இப்ப நான் என்ன செய்யறது? வாசிக்கலாமா? எபேசியர் 5:11. சீக்கிரமா வாசிங்க, சீக்கிரமா. எபேசியர் 5:11 வாசிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, கடிந்து கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடிந்து கொள்றது என்ன? மக்களை, கடிந்து கொள்ளுதுன்னா என்ன? ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சதாங்க அது போக முடியும். கடிந்து கொள்ளுதுன்னா என்ன? திட்டுறது ஒண்ணு. வெரி குட். திட்டுறது ஒண்ணு. அன்னை பாஷை பேசாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. என்னது?
கண்டித்து உணர்த்துதல். அதாவது கட்டிந்து கொள்றது. அதாவது இவங்க சொன்னாக்காரு ஷார்ப்பா திட்டுறது, அதுல கோவப்படுறது. நல்லா கவனிங்க. இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுங்க. இப்ப எதையுமே ஆவியிலேயே முன்னேறவே முடியாம ஒரு அந்தகாரம் சூழ்ந்து இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, அந்தகாரம் சூழ்ந்து இருக்கும் பொழுது வசனம் அந்த அந்தகாரத்துக்கு நீ உடன்படாத. நல்லா நீங்க கவனிங்க. எது ஒன்று உன்னை மேற்கொள்கிறதோ அதற்கு அது உன்னை அடிமையாய் மாற்றுது. மறுபடியும் சொல்றேன், ஆரம்பத்தில் சொன்னதை இப்ப சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்பிரிட், நல்லங்க, ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஒரு பாடி தேவை, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு பாடி தேவை. ஹோலி ஸ்பிரிட் நற்கனிகளை, ஆமென், நற்கிரிகளை செய்ய வைக்கிறார். அசுத்தாவி கெட்ட கிரியைகளை செய்ய வைக்கிறது. பிசாசின் கிரியை, பாவ கிரியை தான் பிசாசின் கிரியை. அப்ப பிசாசின் கிரியை என்ன செய்யுது? செய்ய வைக்கிறது. நீங்க ஜெபத்துல, வேத தியானத்துல, அபிஷேகத்துல, அந்நிய பாஷையில, தேவ பிரசன்னத்துல நிறையும் பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது. தேவ மகிமை வெளிச்சம் உங்களை நிரப்பும் பொழுது தேவ செயலை நீங்கள் செய்கிறீர்கள். அதே சமயத்துல ஜெபம் பண்ணல, ஒண்ணுமே இல்ல, கர்த்தருடைய பிரசன்னம், அந்தகாரம் உங்களை சூழ்கிறது. அந்தகாரம் உங்களை சூழும் பொழுது என்ன செய்யுது? அது அந்தகார பிசாசின் கிரியைகளை அது செய்ய வைக்கிறது. அப்ப நீங்க தான் விழிப்படைந்து என்ன செய்யணும்னா, என்னை கெட்ட கிரியைகளை செய்ய வைக்கிற, கெட்ட காரியங்களை பார்க்க வைக்கிற, கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிற அந்த அந்தகார கிரியைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அந்த அந்தகார கிரியைகளை நான் கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். புரியுதா உங்களுக்கு? கட்டிந்து கொள்றது. ஆனா நாம அந்தகாரம் சூழ் பாருங்க, அந்த அந்தகாரம் சூழும் பொழுது என்ன செய்யணும்? அது சொல்லுது, டிவி பாரு, சீரியலை பாரு, கெட்டதை பாரு. விடிய விடிய கெட்டதை பார்க்குறாங்க சில பேர் பாருங்க. ஆமாம், கிழவனும் அப்படித்தான் இருக்கிறான், குமரனும் அப்படித்தான் இருக்கிறான். அது ஒரு ஸ்பிரிட்டுங்க மக்களை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 80 வயசு கிழவனும் அதுதான் பார்க்குறான். என்னத்தை செய்ய போறான்? அது ஒரு ஸ்பிரிட். நல்ல கவனிங்க, அது ஒரு அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவிக்கு ஒரு பாடி தேவைப்படுது. ஒருவேளை அந்தகார வல்லமை சூழ்ந்து இருக்கிறனால தான் நீ விடிய விடிய போன பார்க்கிற, ஜெபம் பண்ண மாட்டேங்கிற. அப்ப என்ன பண்றது? நீங்க தான் அதை கடிந்து கொள்ளணும். அவன் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ளும் பொழுது அது உங்களை விட்டு என்ன செய்யுது? விலகி போகுது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? கர்த்தர் உங்களை கனி கொடுக்க ஜெபத்தில், அப்படியே வேத தியானத்தில், விசுவாசத்தில் நீங்க பெருகி, நீங்க ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்ப இருக்கீங்க அப்படின்னா நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை, கீழ்ப்படியுள்ள வாழ்க்கை, பொறுமையின் வாழ்க்கை, எதுவுமே இல்லைங்க. ஒரு மாற்றமே இல்லைங்க. என்னை மாற்றவே முடியாதுன்னு சொன்னா நீ டேஞ்சர் ஜோன்ல இருக்கன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. என்ன சொன்னாலும் சரிங்க, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க. ஆமாம், கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. எதுக்கு பேசுறாருன்னா, உன் பாதையவே கர்த்தர் புதுசா மாற்ற விரும்புறாரு. நம்ம இருக்கிற இடமெல்லாம் அந்த மாதிரிங்க. நம்ம ரோடு போறதெல்லாம் பேட்ச் ஒர்க் தான் பார்த்துருங்க. புத்தியா உங்களுக்கு? நம்ம ரோடுன்னா அதுக்கு மேலேயே ஒன்று போடுவான் தாரை, பார்த்தீங்களா? அதுக்கு மேலேயே ஒரு தார் கருப்பாக என்னமோ ஊற்றுவான். அவன் சொல்கிறான் தாருன்னு. அதை ஊற்றி அதுக்கு மேலே மண்ணை கொட்டுவான், ஒரு ரோட் இன்ஜினை விடுவான். ரோடு அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரே மழை தான், அது இருக்கும். இதுதான் நம்ம பார்க்குற ரோடு. அதனால நமக்கு புத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பேட்ச் ரோடு தான் ஞாபகம் வரும். நீங்கள் வெளிநாட்டில் ரோடு போடுவான் பாருங்க, அவன் ரோடு எப்படி தெரியுமா போடுவான்? அது நல்லா தான் இருக்கும். அந்த ரோடு வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு வரும். அது அவனுக்கு கணக்கு கிடையாது. 25 வருஷம் தான் ரோடு, 10 வருஷம் தான் ரோடு. அப்படின்னா அது 100 வருஷத்துக்கு வந்தாலும் அதுக்கு கவலை இல்லை. 1.5 அடி அப்படியே தோண்டுவான், அப்படியே போடுவான். அதனால தான் காரில் காஃபி வச்சா கூட கொட்டாமல் அப்படியே போயிட்டே இருக்கும், 150 கிலோமீட்டர்லையும். இன்றைக்கி நான் சொல்கிறேன்,
ஆடி பாடி நசிஞ்சு நொந்து நூலா இந்த ரோட்டில் போய் இடுப்பே கழட்டு. இந்த ஐயோ இந்த போராட்டம் தாங்க முடியல போஸ்டர் என்னன்னே தெரியல, எப்படி தான் போகுது, எங்கே தான் போகுது, எங்கே கமுருமோ, ஐயோ இருளும் பயமும், சொல்ல முடியாது. சொல்லாத. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமென். உங்க பாதையவே கர்த்தர் புதுசாய் மாற்ற விரும்புகிறேன். உங்க ரூட்டவே ஆண்டவர் புதுசா மாத்துறாரு. எத்தனை நம்ம எனக்குன்னு கர்த்தர் புது பாதையே வைப்பாருயா. நம்புறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு புது பாதையே அவர் சொல்றாரு, வனாந்தரத்துல நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன். ஆமாங்க, அவர் நல்ல தேவனுங்க. அதனால இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சிச்சிங்க, நான் மனம் திரும்பி இருக்கேன், அதோடைய எவிடன்ஸ் நான் ஆவிக்குரிய கனியை கொடுக்கணும். இதுக்கு நான் இன்னைக்கு பழகிறேன். இன்னையிலேருந்து நினைச்சேன், நான் பழகிறேன், அன்பாக இருக்க பழகிறேன், சமாதானமாக இருக்க பழகிறேன், பொறுமையாக இருக்க பழகிறேன், நீடிய சாந்தமாக இருக்க பழகிறேன், விசுவாசத்தில் பழகிறேன். பழக பழக பாருங்க பெரிய மாற்றங்கள். வேறுபட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஏற்ற தாழ்வுகள் அது இது என்ன இருக்கும். ஆனால் நீங்கள் கடவுளுக்குள்ள நீங்கள் கனி கொடுக்க கனி கொடுக்க கனி கொடுக்க என்ன செய்யுதுன்னா, அது கீழே வசனம் சொல்லு, கீழே வேர் பற்றி மேலே கனி. நல்லா கவனிங்க, கீழே வேர் பற்றி. இப்ப நானும் என் மனைவியும் மேலே கனி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்ப வெளியே கனி கொடுக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் மக்களை புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நீங்க வேர் பிடிக்க ஒரே வாழ்க்கை தாங்க மக்களே. நல்லா கவனிங்க. வாழ்வோ சொல்லுங்க, வாழ்வோ இதை மாற்ற முடியாதுங்க. ஆமென். அதனால ஒரே வாழ்க்கைங்க. என் உயிரே போனாலும் சரி நான் கனி கொடுப்பேன். ஆமென். என் குடும்பத்தை கட்டுவேன், என் குடும்பத்தை நேசிவேன். போனால் போயிட்டு உயிர் ஒரு தடவை தானே கத்தட்ட போய் அது இருக்கட்டும். ஆமாம், கத்தர் வந்து வரவேற்பார் தானே. என் வசனத்துக்காக தானே நின்ன, என் வசனத்துக்காக தானே நீ வாழ்ந்த, எனக்கு எவிடன்ஸாக இருக்கணும் தானே நீ நின்ன. விடு, நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன். எவிடன்ஸ் இல்லாமல் மக்களே நல்லா கவனியா, எவிடன்ஸ் இல்லாமல் எத்தனை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சாட்சி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கடவுளுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம்? அதனால சொல்லுங்க, ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்க முடியும். நான் எழுந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர்.